இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்குது. நேற்று திரு விஜய் அவர்களின் 2வது மிகப்பெரிய மாநாடு மதுரையில் நடந்ததுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்திருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம மனசுக்கு வருத்தத்தை அளிச்சதுங்க. அதில் முதலாவதாக இருக்கிறது 30 வயது பிரபாகரன் அப்படின்ற ஒரு இளைஞர் இறந்து போனதுங்க. 30 வயதுன்றது எவ்வளோ முக்கியமான வயசுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 100 பேர் அந்த வெயில் தாங்க முடியாமல் மயங்கி விழுந்திருக்காங்க. அவங்களை காப்பாற்றுறதுக்கு ஆம்புலன்ஸ் பறந்துருக்குங்க. இதை ஒரு உவமையாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அலறி இருக்குங்க. சரி, இதுக்கு அந்த கட்சித் தலைவரை குறை சொல்லலாம் பார்த்தா அது உண்மையாகாதுங்க. ஏன் தெரியுமா? அவர் கிட்டத்தட்ட 250 டாக்டர்ஸ், அதுக்கப்புறம் 30 மெடிக்கல் கேம்ப்ஸை இதுக்காக மட்டுமே உருவாக்கியிருக்காரு. ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்குது, நம்மளால தடுக்க முடியாது. ஆனால் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், மாநாடு என்பது கட்சியோட ஒற்றுமை, பலம், வலிமையை மற்றவங்களுக்கு பறைசாற்றுறதுக்கான தவிர இனிமேல் ஒரு முக்கியமான போராட்டம் கிடையாது. அதனால இந்த மாதிரி விஷயத்துக்கு உயிர் தியாகம் பண்ணுறது உகந்ததாக இருக்குமா அப்படின்ற முடிவை உங்ககிட்டே விட்டுறது. உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.